الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் கிதாபா பாடத்தில் இருக்கின்றோம். முதலாவது முஸ்தவாவிலே இருக்கக்கூடிய கிதாபா பாடம். அதில் நாங்கள் ஏற்கனவே 2 பாடங்களை படித்து விட்டோம். இப்போது 3வது பாடத்துக்கு நாங்கள் வருவோம். 2வது பாடத்திலே நாங்கள் ஹுரூஃபுல் மத் என்று சொல்லக்கூடிய நெடில் எழுத்துக்களை பார்த்தோம். இந்த பாடத்திலே நாங்கள் இன்னும் சில விடயங்களை படிக்க இருக்கின்றோம். அத்தர்சு சாலிஸ் 3வது பாடம். இங்கே பா, தா, சா ஆகிய அரபி எழுத்துக்களை நாம் எழுதும் பொழுது ஒரு தட்டையை போட்டு அதற்கு கீழே ஒரு புள்ளி, மேலே 2 புள்ளிகள் அல்லது 3 புள்ளிகள் வைப்போம். அதை எவ்வாறு அந்த எழுத்தை எழுதுவது என்பதைத்தான் நீங்கள் இங்கே அவதானிக்கின்றீர்கள். பா எழுதப்பட்டிருக்கிறது. முதலிலே வலதிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இடதிலே கொண்டு அது முடிக்கப்பட்டிருக்கிறது. அம்புக்குறியிலே காட்டப்பட்டிருப்பதைப் போல. பிறகு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இஸ்மா என்றால் செவிமடு, வரத்தித் நீயும் திருப்பி சொல், மக்துப் பின்னர் எழுது என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே சில சொற்களை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்திலே. முதலிலே பா. இந்த பாவை ஆரம்பத்திலே, நடுவிலே, இறுதியிலே இவ்வாறு 3 இடங்களிலும் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை சிவப்பு நிறத்திலே காண்பித்திருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் பா என்கின்ற அரபு ஹர்ஃபை எழுத்தை ஒரு சொல்லுடைய கலிமாவுடைய ஆரம்பத்திலே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாப், பாப். அதே போன்று பாத், பான், பாத். நீங்கள் இவைகளை திரும்பவும் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு அதனை இந்த இடத்திலே உங்களுடைய புத்தகத்திலே எழுதி பயிற்சிகளை அனுப்ப வேண்டும். அடுத்ததாக தாவுக்கு செல்வோம். தாவிலே தா ஆரம்பமாகவும் நடுவிலும் ஒரு கலிமாவுடைய இறுதியிலும் எவ்வாறு எழுதப்படுகிறது என்பதை உங்களுக்கு சிவப்பு நிறத்திலே காண்பித்திருக்கின்றார்கள். சில கலிமாக்களை உதாரணமாக தந்திருக்கின்றார்கள். தாபு, தாஜ், தாஹ், தாம். இந்த 4 கலிமாக்களையும் நீங்களும் திரும்ப சொல்லிவிட்டு கீழே இடைவெளியிலே நீங்கள் அந்த கலிமாக்களை திரும்பவும் எழுதி பார்க்க வேண்டும். அடுத்ததாக சாவையும் சிவப்பு நிறத்திலே உங்களுக்கு 3 இடங்களிலும் எவ்வாறு எழுதப்பட வேண்டும். அவ்வலுல் கலிமா, வசத்துல் கலிமா, ஆஹிருல் கலிமா. கலிமாவுடைய ஆரம்பம், நடுவு, இறுதி ஆகிய இடங்களில் எவ்வாறு அது எழுதப்படுகிறது என்பதை காண்பித்திருக்கிறார்கள். பிறகு சா ஒரு கலிமாவுடைய ஆரம்பத்திலே வந்ததற்கு 4 உதாரணங்களை தந்திருக்கிறார்கள். முதலாவது சாபு, சார், சான், சால். பிறகு தத்ரீபாத் பயிற்சிகள். அத்தத்ரீபுல் அவ்வல் முதலாவது பயிற்சி, உக்துபில் ஹர்ஃபன் நாகிஸ ஃபில் கலிமாத் தாலிய. வரக்கூடிய கலிமாக்களிலே குறைவாக இருக்கக்கூடிய எழுத்தை, ஹர்ஃபை எழுது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹர்ஃபை குறைவாக இந்த இடத்திலே உங்களுக்கு தந்திருப்பார்கள். முழுமையாக ஆரம்பத்திலே தந்துவிட்டு பிறகு அதிலே ஒரு ஹர்ஃபை குறைத்திருப்பார்கள். அந்த ஹர்ஃபை நீங்கள் அந்த இடத்திலே எழுதி நிரப்ப வேண்டும். முதலாவதாக பான், அப்புறம் தா, சார், தாப், பாப், தாப். இந்த கலிமாக்களை விடுபட்ட எழுத்துக்களை, ஹர்ஃபுகளை எழுத வேண்டும். அடுத்ததாக சாவை பாருங்கள். சாவிலே சில கலிமாக்களை உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். சா இடம்பெறக்கூடிய கலிமாக்கள் ஆரம்பமாக. அதே போன்று 2வது வரியிலே சா நடுவிலே இடம்பெற்றிருக்கிறது. 3வது வரியிலே உள்ள கலிமாக்களிலே சா இறுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது வரியை நாங்கள் பார்ப்போம். சாப், சார், சான், சால். 2வது வரியிலே பாருங்கள். மிசால், மசார், லிசாம், அசாஸ்,
சலா, அதே போன்று மூன்றாவது வரியிலே சா இறுதியாக ஒரு கலிமாவுடைய கடைசியிலே வந்திருக்கிறது. சலாஸ், புஆஸ், அபஹாஸ், கியாஸ். அடுத்ததாக தத்ரீபு சானி, இரண்டாவது பயிற்சிக்கு போவோம். இரண்டாவது பயிற்சி. இந்த இரண்டாவது பயிற்சியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், குறைவாக இருக்கக்கூடிய களிமாக்களிலே குறைவாக இருக்கக்கூடிய ஹர்ஃப்களை நீங்கள் எழுத வேண்டும். உக்துபின் நாக்கிஸ ஃபில் கலிமாத்தி தாலியா, வரக்கூடிய கலிமாக்களிலே நாக்கிஸை எழுது, குறைவாக இருப்பதை எழுதி பூரணப்படுத்து என்று சொல்வதுதான் இங்கே அர்த்தம். அதிலே முதலாவதாக பாருங்கள், கிபார், பான், மதாப், மிசால். அடுத்த வரியிலே அதனுடைய இடைவெளிகளை நீங்கள் நிரப்ப வேண்டும். அடுத்த வரியிலே ரிஹாப், சுபாத், ஹிசாப், அசாஸ். அதற்கு அடுத்த வரியிலே தாஹ், சார், குசார், புஆஸ். பிறகு என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இஸ்தமிஅ வரத்தித், செவிமடு, திரும்பவும் நீ சொல். சும்மக்துப், பிறகு எழுது. எனவே இப்போது நீங்கள் இதை செவிமடுங்கள், திரும்பவும் நீங்கள் சொல்லி பாருங்கள். பிறகு உங்களுடைய புத்தகத்திலே இதனை எழுதுங்கள். யௌம், பூர், தூத், தூம். இந்த கலிமாக்களை நீங்கள் இடைவெளியில் எழுத வேண்டும். அதே போன்று நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், பீர், பைத், தீன், சையிப். அடுத்ததாக அத்தத்ரீபு சாலிஸ், மூன்றாவது பயிற்சி. இக்ரா மா யலி, வரக்கூடியதை வாசி. சும்ம அக்துபில் ஹர்ஃபன் நாக்கிஸ், குறைவாக இருக்கக்கூடிய ஹர்ஃபை எழுது. பாருங்கள், தூத், தீன், பூம், சூம், பைத், சையிப், பூர், பூக். இந்த கலிமாக்களிலே உங்களுக்கு சில இடைவெளிகளை தந்திருக்கிறார்கள். அந்த இடைவெளிகளை நீங்கள் நிரப்புங்கள். அடுத்ததாக அல் ஹரகாத்துல் கஸீரா, குற்றெழுத்துக்கள். அதாவது குற்றெழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்வது என்னவென்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஹர்ஃபை நாங்கள் நீட்டவும் முடியும், நீட்டாமல் சொல்லவும் முடியும். தமிழிலே 12 உயிரெழுத்துக்களிலே 5 எழுத்துக்கள் குற்றெழுத்துக்களாகவும் 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவும் நெட்டெழுத்துக்களாகவும் இருக்கின்றன. இதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதேபோன்று அரபு மொழியிலே நாங்கள் நெட்டெழுத்தை எவ்வாறு தமிழிலே நீட்ட வேண்டுமோ, 2 மாத்திரைகள் நீட்டுகிறோமோ, அதே போன்று அரபிலே மத்துடைய எழுத்தை நாங்கள் அடிப்படையிலே 2 ஹர்ஃபுகள் நாங்கள் நீட்ட வேண்டும். 2 ஹரக்கத்துக்கள் நாங்கள் மன்னிக்க வேண்டும், 2 ஹரக்கத்துக்கள் நாங்கள் நீட்ட வேண்டும். அதேபோன்று சாதாரணமாக மத்து வராமல் இருக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் சொல்வோம் அல் ஹரக்காத்துல் கஸீரா, அதாவது சுருக்கமான ஹரக்கத்துக்கள், அதாவது நீட்டல் இல்லாத ஹரக்கத்துக்கள். உதாரணமாக தமிழிலே நாங்கள் ஆனா, அதாவது ஆண்டு சொல்லுவோம். ஆ, இ, உ, ஏ, இவைகளெல்லாம் குற்றெழுத்துக்கள் என்றால் அதிலே ஒரு மாத்திரை தான் நாங்கள் நீட்டுகிறோம். அதில் நீட்டுவதற்கு வேறு இல்லை. ஒரு மாத்திரை தான் அந்த எழுத்துக்களை நாங்கள் மொழிவதுடைய அளவு. அதேபோன்று அரபு மொழியிலே நீங்கள் ப, பி, பூ, த, தி, து இந்த மாதிரி சொல்லும் பொழுது அங்கே நீங்கள் நீட்டவில்லை, நீங்கள் ஒரு ஹரக்கத்தோடு நிறுத்திக் கொள்கிறீர்கள். பூ, ஏற்கனவே நாங்கள் படித்ததை போன்று பி, பா இவ்வாறு நீட்டுகின்ற பொழுது, தா, தி, து என்று நீட்டுகின்ற பொழுது அங்கே மத்து வருகிறது. 2 ஹரக்கத்துக்கள் நீங்கள் நீட்டுகிறீர்கள். தமிழிலே நாங்கள் ஆனா, ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்களும் நெடில்
நெற்றெழுத்துக்கள். எனவே அதே போன்று அரபியிலே நாங்கள் ஒரு எழுத்தை நீட்ட வேண்டுமென்றால் எந்த ஒரு எழுத்தையும் அதற்கு நாங்கள் மத்துடைய எழுத்தை கொண்டு வந்து நீட்டுவோம். இங்கே அல் ஹரக்காத்துல் கசீரா சுருக்கமான ஹரக்கத்துக்கள், நீட்டல் இல்லாத ஹரக்கத்துக்களும் வசுக்கூன் மேலும் சுக்கூனும் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறார்கள். அதிலே ஹரக்கத்துக்களை உங்களுக்கு ஆரம்பமாக காண்பித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் இங்கே 3 ஹரக்கத்துக்கள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹரக்கத்துக்கள் 3 இருக்கின்றன. அடுத்தது சுக்கூன், 4வது சுக்கூன். ஹரக்கத்துக்களை பாருங்கள். முதலாவது ஃபத்ஹா இருக்கிறது, இரண்டாவது கெஸ்ரா கீழே போட்டிருக்கிறார். கோட்டுக்கு மேலே இருப்பது ஃபத்ஹா, கோட்டுக்கு கீழே சாய்த்து வைத்திருப்பது கெஸ்ரா. அதே போன்று கோட்டுக்கு மேலே வாவு போன்று சிறிய ஒரு வாவு போன்று அடையாளமிடப்பட்டிருப்பதற்கு நாங்கள் தம்மா என்று சொல்வோம். அடுத்ததாக ஒரு வட்டமாக போடப்பட்டிருப்பது சுக்கூன். எனவே அரபு மொழியிலே இந்த 3 ஹரக்காத்துக்கள் இருக்கின்றன. ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா. ஹரக்கத்து இல்லாவிட்டால் நாங்கள் அதற்கு சுக்கூன் என்று சொல்வோம். உதாரணமாக இங்கே ப, பி, து, அதுக்கு பிறகு சா இருக்கிறது. சாவுக்கு சுக்கூன் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் சுக்கூன் இருக்கக்கூடியதொன்றை மொழிய முடியாது, இன்னொன்றோடு சேர்த்து தான் முடிய வேண்டும். எனவே முன்னால் உள்ளதோடு நாங்கள் சேர்த்து மொழிகின்ற பொழுது துஸ் என்று மொழியலாம். துஸ். இங்கே அடுத்ததாக பாருங்கள், இஸ்ம வரத்தித் மக்துப், செவிமடு, திரும்பச் சொல், பிறகு எழுது என்று ஒரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். இதிலே நீங்கள் முதலிலே நான் சொல்வதை செவிமடுக்கலாம், பிறகு நீங்களும் அதனை சொல்லி பாருங்கள், பிறகு கீழே உள்ள பயிற்சிகளை செய்யுங்கள். பரத, قبل, يركب, برد, قبل, يركب, يبدو, يبدو. ரைட். நாங்கள் கடைசி ஹரக்கத்தை வெளிப்படுத்துகிறோம், பிரச்சனை இல்லை. சில இடங்களிலே நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி, இல்லை என்றால் அரபு மொழியிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். எந்த ஒரு சொல்லையும் நிறுத்தும் பொழுது அதனுடைய ஹரக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்தாமல் நிறுத்தும் பொழுது சுக்கூனிலே தான் நிறுத்துவோம். தரிப, தரிப் என்று நாங்கள் நிறுத்துவோம். குதிப், குதிப, குதிப். யக்பித், யக்பித்து, யக்பித். யத்ருக், யத்ருக்கு, யத்ருக். ثبت, ثبت. يثب, يثب, يثب. يرث, يرث, يرث. يثبت, يثبت. அடுத்ததாக பாருங்கள், சபர், சத்தர், யப்கி, சிமார். சிமாரிலே இங்கே உங்களுக்கு ஒரு சுக்கூன் போடப்பட்டிருக்கு. அலிஃபுக்கு மேலால் சுக்கூன் போடப்பட்டிருக்கிறது. சுக்கூன் போட வேண்டிய அவசியமில்லை. பொதுவாக அலிஃபென்றாலே அதிலே சுக்கூன் தான் இருக்கும். அது ஹம்சா அல்ல. அலிஃபென்றாலே அது சுக்கூன் பெற்றதாகத்தான் இருக்கும். வேறு முறையில் அலிஃப் வராது. ஹம்சாவுக்கு தான் ஹரக்கத்துக்கள் வரும், அலிஃபுக்கு சுக்கூன் மாத்திரம்தான் வரும். சிமார், ஹரப், ஹரப். யஸ்லுபு, லபிச, யங்குசு, யுஃப்லித்து, வஜப். எனவே இந்த கலிமாக்களை நீங்களும் சொல்லி பாருங்கள். அவற்றை நீங்கள் எழுதினாலும் நல்லது. உங்களுடைய புத்தகத்தில் அந்த கலிமாக்கிலே நீங்கள் அந்த கலிமாக்களை திருப்பி எழுதுவதற்கு முயற்சி எடுங்கள். அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக அதை நீங்கள் எழுதாவிட்டாலும் கீழே உள்ள தத்ரீபுகளை, பயிற்சிகளை கட்டாயம் செய்ய வேண்டும். தத்ரீபாத் பயிற்சிகள். அத்தத்ரீபுல் அவ்வல், முதலாவது ஃபர்ஸ்ட் தத்ரீப். ضع خطا تحت الكلمات التي فيها حرف الباء. பா என்ற ஹர்ஃப் இருக்கக்கூடிய கலிமாவுக்கு கீழால் ஒரு கோடை இடுங்கள். கீழே பல கலிமாக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த கலிமாக்களிலே சிலதிலே பா என்ற ஹர்ஃப் இருக்கிறது. அந்த பா என்ற ஹர்ஃப் இருக்கக்கூடிய கலிமாவுக்கு கீழால் ஒரு கோட்டையும், வஹத்தைனி 2 கோடுகளையும், எதுக்கு கீழால், தஹ்தல்லதி ஃபீஹா ஹர்ஃபு தா, தா என்ற ஹர்ஃப் இருக்கக்கூடிய கலிமாவுக்கு கீழால் 2 கோடுகளையும் இடுங்கள். ஃபீமாயலி உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நாப், யத்ருக், திலாத், பிலாத், உஸ்தாத், சலப், தலத், தமாம்,
கபீர், தனாம், புர்ஹான், புஸ்தான். இங்கே சில கலிமாக்களுக்கு கடைசியில் சுக்குன் வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு எழுத்திலே சுக்குன் போடுவதில்லை. அது பெயர் சொற்கள். உதாரணமாக உஸ்தாத், நாப் என்பது மாதியான ஃபேல், நாப என்று தான் அது இருக்கும். நாப் என்கின்ற ஒரு இஸ்மும் இருக்கிறது. பல்லுக்கு நாங்கள் சொல்வோம். எனவே அங்கே தன்வீன் தான் இருக்கும். நாபுன் அல்லது உஸ்தாதுன். இங்கே எழுத்து பிழை அல்லது நீங்கள் ஆரம்பத்தில் இருப்பதனால் இவ்வாறு சுக்கூன் வைத்து காண்பித்திருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இக்ராஇல் அஅதாத் அத்தாலிய சும்ம அக்துபஹா. பின்வரக்கூடிய அததுகளை நீங்கள் வாசித்து பிறகு அதனை எழுதுங்கள். எனவே நீங்கள் அதனை எழுத வேண்டும். பாருங்கள், 1 2 3 4 5 6. அடுத்ததாக التمييز بين الحركات الطويلة والقصيرة. நீண்ட ஹரக்கத்துக்களுக்கும் சுருக்கமான ஹரக்கத்துக்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அவைகளுக்கு இடையில் வித்தியாசப்படுத்துதல் என்றொரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நெடில், குடில், அதாவது குற்றெழுத்து, நெற்றெழுத்து என்று சொன்னோம். இங்கே பா பாருங்கள், உதாரணமாக 2 முறையில் எழுதியிருக்கிறார்கள். ப, பா. ஒன்று பாவுக்கு ஃபத்ஹா வச்சிருக்கிறார்கள். அதை நாங்கள் எவ்வாறு வாசிப்போம்? ப என்று வாசிப்போம். அதனை நாங்கள் நீட்டுவதாக இருந்தால் பா, அதுக்கு பின்னால் ஒரு அலிஃபை கொண்டு வந்து, ஃபத்ஹாவுக்கு பின்னால் ஒரு அலிஃபை கொண்டு வந்து பா என்று நீட்டுவோம். அதுக்கு உதாரணம் பலக, பாலக, பலக, பாலக. அடுத்ததாக பாருங்கள், பு, தம்மா இருக்கிறது பாவுக்கு, பு என்று சொல்லுவோம். அதற்கு பிறகு நாங்கள் அதை நீட்ட வேண்டுமென்றால் என்ன செய்வோம்? மத்து செய்ய வேண்டுமென்றால் பூ என்று சொல்லுவோம். அதுக்கு பின்னால் தம்முக்கு பின்னால் இன்னொரு வாவை கொண்டு வந்து அதனை நாங்கள் நீட்டுவோம். பூ. அதுக்கு உதாரணம் புஹ், பூம். அதே போன்று பாவுக்கு கஸ்ரா வைத்தால் அதனை நீங்கள் பி என்று வாசிப்பீர்கள். அதை நீங்கள் நீட்ட வேண்டுமென்றால், மத்து செய்ய வேண்டுமென்றால் பாவுக்கு பிறகு இன்னொரு யாவை கொண்டு வர வேண்டும். அதாவது கஸ்ராவுக்கு பிறகு இன்னொரு யாவை கொண்டு வந்து பி என்று சொல்கிறீர்கள். இதுக்கு உதாரணம் பிலால் கிதாபி, கிதாபி இல்லை கிதாபி. இதே போன்றுதான் தாவை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள். த, தா, தபிஅ, தாபஅ, து, தூ, துப், தூத், தி, தீ, திலால், தீன். நீட்டி இருக்கிறார்கள், தீன், தின் இல்லை தீன். அடுத்து பாருங்கள், சாவை பாருங்கள். ச, 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 சா, சபத, சாபித், சாபித், சு, சூ, சுபூர், சூம், சி, சி, சிமார், சீரான். இப்போது தத்ரீபு ஸானி, இரண்டாவது பயிற்சிக்கு வாருங்கள். இங்கே இந்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இவைகளுக்கு இடையிலே நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். பிரித்து ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேண்டும். ப என்பதற்கும் பா என்பதற்கும் இடையில் வித்தியாசம் தெரிய வேண்டும். பு என்பதற்கும் பூ என்பதற்கும் இடையிலே, பி என்பதற்கும் பி என்பதற்கும் இடையிலே வித்தியாசம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தத்ரீபு ஸானி, இரண்டாவது தத்ரீப் பயிற்சி. சிலில் ஹுரூஃப் அத்தாலிய லி துஷக்கில மின்ஹா கலிமாத். பின்வரக்கூடிய ஹர்ஃபுகளை ஒன்றிணைத்து ஒரு களிமாக்களை, சொற்களை உருவாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே உங்களுக்கு ஹர்ஃபுகள் தந்திருக்கிறார்கள். அந்த ஹர்ஃபுகளை நீங்கள் ஒன்றிணைத்து சொல்லாக மாற்ற வேண்டும். இங்கே உதாரணமாக பாருங்கள், மிசால் உதாரணம் ப, அதுக்கு பிறகு அலிஃப், அதுக்கு பிறகு பா, இன்னொரு பா இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் இருக்கிறது. அதாவது நாங்கள் நிறுத்துகின்ற நேரத்தில் சுக்கூனில் நிறுத்துவோம். அதைத்தான் நீங்கள் ஆரம்பமாக இருப்பதனால் அடையாளமிட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த ஹர்ஃபுகளை இணைக்கும் பொழுது எவ்வாறு சொல்வோம்? பாப் என்று சொல்வோம். பாப். அதே போன்று நீங்கள் ஒவ்வொரு ஹர்ஃபுகளையும், ஒவ்வொரு பயிற்சிகளையும், பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் செய்யலாம். எனவே இதனோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே சந்திப்போம். பயிற்சிகளை செய்து
நீங்கள் அனுப்ப வேண்டும். அவ்வாறு நீங்கள் பயிற்சிகள் செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு எழுத்து பழக்கத்திற்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.